हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे जानकी कांत स्मरणं जय जय राम राम सद्गुरुनाथ महाराज की जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेम भक्त मंडल नित्य कीर्तितं श्री प्रेमिकवरदम् आश्रयेऽहम्। यस्य स्मरणमात्रेण जिह्वायां वर्धते स्वयं महामन्त्रः तं भजामि मुरलीधरदेशिकं। प्रेमामृतं यो मुरलीनिनादैः श्रीकृष्णरूपेण पुराववर्ष अद्यापि सोऽयं मुरलीधराख्यो पुष्णाति प्रेम्णा भुवनं सहर्षं। विश्वकल्याणदातारम् मुरलीधर सद्गुरुं ज्ञानिनं परमं शान्तं भूयो भूयो नमाम्यहं। संकीर्तिते महामन्त्रे तत्राविर्भूय तत्क्षणं सुप्रसन्नो भवेद्यस्तं प्रेमिकवरदं भजे। जानकी कांत स्मरणं जय जय राम राम सद्गुरुनाथ महाराज की जय। ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்ரீ மாதுரி சகி சமேத பிரேமிகவரத டாக்கூர்ஜியுடைய அவ்வியாஜ கிருபையாலையும் நம் சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளீதர சுவாமிகளுடைய அபார கருணையாலையும் இந்த சத்சங்கமானது இந்த ஸ்ரீ ராமநவமி அப்படிங்கிற இந்த திருநாள்ல நமக்கு கிடைச்சிருக்கு. பகவானுடைய அவதாரங்கள்லாம் பார்க்கிறோம். அதுல பார்த்தாக்கா இந்த ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் அப்படிங்கிற இந்த ரெண்டு அவதாரமும் பூர்ண அவதாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதுலயும் நம்ம ராமாவதாரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அது எல்லாரையும் ஆகர்ஷணம் பண்றது. இப்ப ஒருத்தர்கிட்ட நமக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா பார்த்தோம்னா எது நம்மள ஆகர்ஷணம் பண்ணும்னா குணங்கள் தான் நம்மள ஆகர்ஷணம் பண்றது இல்லையா. அப்படி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கல்யாண குணங்கள் நிறைஞ்ச ஒரு மலை மாதிரி, அப்படி அதுக்கு எல்லையே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு கல்யாண குணங்களோட இருந்திருக்கார் அப்படிங்கறதுதான் முதல் நாள்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல முதல் நாள் நம்ம ராமனுடைய கல்யாண குணங்கள் பார்க்கும் போது பார்த்தோம். வால்மீகி மகரிஷி அவருடைய ஆசிரமத்துல இருக்கார். அவர்கிட்ட நாரத மகரிஷி உள்ள அங்க வரார் அந்த ஆசிரமத்துக்கு. அப்போ வால்மீகி மகரிஷி எழுந்து போய் அவரை வரவேற்று ஒரு கேள்விகள் கேட்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அதுல 16 குணங்களை கேட்கிறார். அதுல முதல் கேள்வி என்ன கேட்கிறார் அப்படின்னா கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் அப்படிங்கிறார் இல்லையா. ஒருத்தர் குணபரிபூர்ணரா இருக்கணும், மனிதரா இருக்கணும், இந்த லோகத்துல இருக்கணும், சாம்பிரதம் லோகே இப்போ இருக்கணும், இந்த லோகத்துல இருக்கணும், அப்படி ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு வால்மீகி மகரிஷி கேட்கிறார். அதுக்கு நாரத மகரிஷி பதில் சொல்றார் இல்லையா. நீ கேட்ட 16 குணங்கள் மட்டும் இல்லப்பா, அதை விட எண்ணிலடங்கா கல்யாண குணங்களோட ஒருத்தர் இருக்கார் அப்படின்னுட்டுதான் இக்ஷ்வாகு வம்ச பிரபவக ராமோ நாம ஜனஸ்ருதக அப்படின்னு அந்த ஸ்லோகங்கள் ஆரம்பிச்சு இக்ஷ்வாகு வம்சத்துல வந்திருக்கக்கூடிய ராமன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்ற. இப்ப இந்த ராமருடைய குணங்களை பார்த்தோம் அப்படின்னா ஒரு காண்டம் இருக்கு இல்லையா, பாலகாண்டம் அயோத்தியா காண்டம்னு ஒரு காண்டத்திலையும் அத்தனை குணங்களை காமிக்கிறார் நமக்கு ராமச்சந்திர பிரபு. முதல்ல யக்ஞ சம்ரக்ஷணத்துக்காக தசரத சக்கரவர்த்தி அனுப்புற ராமரை விஸ்வாமித்திரரோட ராமர் லக்ஷ்மணர் கிளம்பி வரா. அப்படி அவ கிளம்பி வரும்போது தசரத மகாராஜா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புறாராம் ராமர் கிட்ட, நீ காட்டுல இப்போ விஸ்வாமித்திரர் பின்னாடி போயின்னு இருக்கேப்பா, அவர் என்ன சொல்றாரோ அப்படியே கேட்டு நடக்க வேண்டியதுதான் உன்னுடைய வேலை அப்படின்னு ஒரு வார்த்தை தசரதர் சொல்லி அனுப்புற. இவருக்கு அப்படி ஒரு மரியாதை, அப்பாவுடைய வார்த்தையாகட்டும் இல்ல பெரியோர்களுடைய வார்த்தையாகட்டும், அப்படி ஒரு மரியாதை அவருக்கு. அதை கேட்டுட்டு கிளம்பி போகும்போது அந்த இடத்துல போகும்போது அகல்யையுடைய கௌதம முனிவருடைய ஒரு ஆசிரமம் அந்த இடத்துல வருது. அப்போ அந்த இடத்துல கௌதம முனிவருடைய பத்னி தான் அகல்யை. அவளுக்கு ஒரு அனுகிரகார்த்தம் சாபம், எப்பயுமே சாபம் அப்படிங்கறதே அனுகிரகம் தான் இல்லையா. கௌதம முனிவர் இந்த அகல்யைக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். நீ இந்த இடத்துலயே யார் கண்ணுலயும் படாம
ராம தியானத்துல ஒரு கல்லா இருந்துன்று, ராமருடைய தரிசனம், ராமருடைய பாத தூளி உன் மேல படும்போது உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அதுவே ஒரு அனுகிரகம் தான். ஏன்னா அவளுடைய மேல அந்த அவள் மேல அந்த பாத தூளி, பகவானுடைய பாத தூளி பட்டுது இல்லையா, அப்படி அவள் கல்லா இருந்துட்டு இருக்கா. பாத தூளி பட்டு அவளுக்கு அவளுடைய சுய அந்த உருவம் கிடைச்ச உடனே அப்படியே தலைய குனிஞ்சுண்டு கூனி குறுகி நின்னுட்டு இருக்காளாம் அகல்யா. அப்போ ராமச்சந்திர பிரபு பாக்குறார். பார்த்துட்டு லக்ஷ்மணாழ்வார் கிட்ட சொல்றாராம், லக்ஷ்மணா இந்த அம்மாவை பாத்தியா, இவளை பார்த்தாலே நம்ம கௌசல்யா அம்மாவை பாக்குற மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிறாராம். அப்படி ஒரு அம்மா ஸ்தானத்துல கொண்டு போய் வைக்கிறார் அகல்ய. வைக்கடிச்சதும் அப்பையும் அவள் தலைய குனிஞ்ச தலை நிமிரல, அப்படியே குனிஞ்சுட்டு இருக்கா தலைய. அப்போ ராமர் மறுபடியும் இன்னும் அவளை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, லக்ஷ்மணா அம்மா மாதிரி இருக்கான்னு சொல்றேன், வா நமஸ்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நமஸ்காரம் பண்றாராம் அகல்யைக்கு. சாப விமோச்சனத்தையும் கொடுத்து நமஸ்காரம் பண்ற தெய்வம் உண்டா அப்படின்னா அது ராமச்சந்திர பிரபுதான். அப்படி ஒரு குணத்தை காமிக்கிறார். அப்புறம் அங்கிருந்து கிளம்பி போய் யாக சம்ரக்ஷணத்துக்கு போகும்போது தாட்டகை வரா இல்லையா, அவளை பார்த்துட்டு அவ முதல்ல யுத்தத்துக்கு போயிருக்கார். ஒரு பெண் நிக்கிறா எதிர்க்க. ஒருவேளை இவர் பெண்ணை எப்படி அடிக்கிறது அப்படின்னு ஹெசிடேட் பண்ணுவாளோ அப்படிங்கிறதுக்கோசரம் விஸ்வாமித்திரர் சொல்றார், இவள் பொண்ணுன்னு பொன்னாட்டின்னு பாக்காதப்பா, இவள் ரொம்ப இன்னசென்ட் பீப்புள் எல்லாரையும் இங்க இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாம் அடிச்சு சாப்பிட்டு துன்புறுத்தி இருக்கா, இவள் அழிக்கப்பட வேண்டியவள் தான் அப்படின்னு சமாதானமா பேசுறதுக்கு வரும்போது ராமச்சந்திர பிரபு சொல்றார், நீங்க எந்த சமாதானமுமே சொல்ல வேண்டாம், எங்க அப்பா சொல்லி அனுப்பியிருக்கா, உங்களுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே நடக்கணும்னு, நீங்க சொல்றது வேத வாக்கு அப்படின்னு கேட்டுட்டு அந்த தாட்டகையோட சண்டை போட்டார். அப்படி குணவான், பெரியோர்கள் சொல்றத கேட்டு நடக்கக்கூடிய குணவான் அப்படிங்கறத காமிக்கிறார். அங்க இருந்து கிளம்பி மிதிலைக்கு போறா. மிதிலையில அந்த சிவதனுசை எடுத்து அம்பு கோர்த்து அதை உடைச்சுட்டு அது ஸ்வயம்வரத்துக்காக ஜனக மகாராஜா வச்சிருக்கிறது இல்லையா. இப்போ ஜனக மகாராஜாக்கு பரம ஆனந்தம். ராமர் அதை எடுத்து வளைச்ச உடனே சீதா அம்மா என்ன பண்றா, மாலை போடுறதுக்காக வரா அந்த இடத்துக்கு. அப்போ ராமர் அப்படி நிறுத்திட்டாராம், எங்க அப்பா தசரதர் கிட்ட போய் முதல்ல சொல்லுங்கோ, தசரதருடைய ஒரு பர்மிஷனை வாங்கிட்டு தான் இதை நான் என்னால ஏத்துக்க முடியும், அவர் ரைட்ஃபுல்லி வின் பண்ணின அந்த ஒரு ஸ்வயம்பரத்திலையும் அப்பையும் சொல்றார், எங்க அப்பா சொன்னால்தான் நான் ஏத்துப்பேன் அப்படின்னு. அப்படி ஒரு குணத்தை காண்பிக்கிறார். அப்புறமா திரும்பி வந்ததுக்கு அப்புறமா அயோத்தியைக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம், ஒரு இளவரசனா பட்டாபிஷேகம் பண்ணலாம் தீர்மானம் பண்ணி தசரதர் சொல்றார், உனக்கு நாளைக்கு இளவரசு பட்ட கட்ட போறோம் அப்படின்னு. உடனே அப்பையும் பிரசன்ன முகத்தோட இருக்கார். அன்னைக்கு ராத்திரியே எல்லாமே மாறி போறது. கைகேயி அம்மா வரம் கேட்கிறா. மறுநாள் காலங்கார்த்தால மறுபடியும் அழிஷன் வந்துட்டு நீ 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு சொல்றா. அப்பையும் அவருடைய முகம் பிரசன்னமா இருக்கு. குணவான். திரும்பி ராஜ்யத்துக்கு திரும்பி ராஜ்யத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த சொல்லி அனுப்புறாராம், பரதனுக்கு ஒருவேளை அந்த ராஜ்யத்துல ஒரு ஆசை ஏற்பட்டு அவன் ஆட்சி பண்ணணும்னு நினைச்சான்னா நீ சொல்லு, என்கிட்ட ஒரு தூதுவன் அனுப்புற, என்கிட்ட திரும்பி சொல்லு, நான் இப்படியே காட்டுக்கு போயிடுறேன் அப்படிங்கிறாராம் ராமச்சந்திர பிரபு. அப்பேற்பட்ட குணவான். அப்பாவுடைய வார்த்தையை காப்பாத்துறதுக்காக கிளம்புறார். அங்க இருந்து காட்டுக்கு கிளம்புறார். அப்போ வசிஷ்டரால தாங்க முடியல. இவர் மரவுரி கட்டின்டுட்டார், லக்ஷ்மணர் கட்டின்டுட்டார். சீதா அம்மா அந்த மரவுரி கட்டிக்கும் போது வசிஷ்டருக்கு பொறுக்கலையாம். ராமா, நீ காட்டுக்கு போகணும்னு தான் உங்க அம்மா வரம் கேட்டிருக்கா, சீதையை இங்க விட்டுட்டு போ, அவளை வச்சுட்டு நான் ஆட்சி பண்ணிக்கிறேன் அப்படின்னு வசிஷ்டர் சொல்றார். தசரத மகாராஜா சொல்றார், நீ என்ன இப்பவே எடுத்து என்ன சிறைச்சாலையில போட்டுட்டு நீ பட்டம் கட்டிக்கோ, இது நியாயமே இல்ல, தர்மமே இல்லைங்கிறார். அப்படியும் ராமச்சந்திர பிரபு சொல்றார், அப்பா இந்த சிம்ஹாசனத்துல உட்கார்றது எதுக்காக, அதுல இருக்கக்கூடிய போகங்கள் அனுபவிக்கிறதுக்காகவா உட்கார்றோம், அதுல இருந்துட்டு நானும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி மக்களையும் தர்மத்துல அனுஷ்டானம் பண்ண வைக்கணும், அதுதானே ஒரு ராஜாவோட கடமை. இப்போ நான் கொடுத்த வாக்க காப்பாத்தாம நான் இந்த சிம்ஹாசனத்துல ஏறி உட்கார்ந்தேன்னா எனக்கு மரியாதை இருக்குமா, மக்கள் மதிப்பாளா என்ன, என்னுடைய வாக்க பரிபாலனம் பண்றதுக்கு இப்போதே கிளம்புறேன்னு கிளம்புறார் அந்த இடத்துல குணவான். அயோத்தியுடைய பிரஜைகள் எல்லாம் பின்னாடி போறாளாம். அப்போ மக்கள்லாம் இந்த சரையூ நதி தீரத்துல எல்லாரையும் இருக்க வச்சு சொல்ற ராமர், நீங்க எல்லாரும் திரும்பி போங்கோ, என்கிட்ட எத்தனை அன்பு எத்தனை மரியாதை வச்சிருக்கேளோ அத பரதன் கிட்ட காமிங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாராம் குணவான். அந்த இடத்துல குஹனன், அந்த சரையுவை தாண்டி போன உடனே குஹனை பாக்குறார். அந்த காலத்துல சரி, இப்ப கூட ஒரு 2 ஜெனரேஷன் முன்னாடி வரைக்கும் கூட யாருமே திஸ் இஸ் மை வைஃப், மீட் மை வைஃப் அப்படின்னு யாருமே பரபுருஷனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டாளாம். அப்படி இருக்கும்போது அங்க குஹனை பார்த்த உடனே ஒரு அன்பு மேலிடுறது, அப்படி ஒரு அன்பு பொங்கறது ராமச்சந்திர பிரபுக்கு. கம்பர் சொல்றார் அந்த இடத்துல, உன் தோழி உம்பி எம்பி அப்படின்னு, இவள் உன் தோழி, இது என் தம்பி உன் தம்பி ஆகட்டும் அப்படின்னுட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாராம் அந்த இடத்துல. அப்படி ஒரு
அப்பா ஒரு ஆசை, ஒரு அன்பு பொங்கி அவளை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ஏழை ஏதலன் ஏதலன் கீழ்மகன் என்னாதுன்னு ஆழ்வார் பாடுறாரு இல்லையா? அப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் குஹன குணவான். அப்புறமா சித்திரக்கூட்டம் போறா. சித்திரக்கூட்டத்துல ராமரும் சீதையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா கொஞ்ச காலத்துக்கு. அப்புறமா ஏன் தண்டகாரண்யத்துக்கு கிளம்பி போய் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னாக்கா, அந்த சித்திரக்கூடத்துல இருக்கும்போதுதான் பரதாழ்வார் வர வந்து மன்றாடறார், நீங்க திரும்பி வந்துடுங்கோன்னு. ஆனாலும் வாக்கை பரிபாலனம் பண்ணும், பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பாதுகையை கொடுத்து அனுப்புறார். ஆனா இப்ப என்னாச்சு, பரதன் மட்டும் வரல இல்லையா? அயோத்தியா வாசிகள் எல்லாரும் வந்திருக்கா அந்த இடத்துல. அப்போ எல்லாரும் வந்துட்டு போன அப்புறம் என்ன ஆகும்? ஒருத்தருக்கா ராமர் இருக்கிற இடம் தெரிஞ்ச உடனே என்ன ஆகும்? ஒருத்தர் வருவார், எங்க ஆத்துல கல்யாணம் ராமா நீ வரணும் அப்படின்னு பத்திரிக்கை எடுத்துன்னு வருவார். இன்னொருத்தர் வருவார், எங்க ஆத்துல கிரகபிரவேசம் நீ தான் வரணும் ராமா அப்படின்னு பத்திரிக்கை எடுத்துன்னு வருவார். இப்படி எல்லாரும் நாட்டுல இருக்க மாட்டா, எல்லாரும் சித்திரக்கூடத்துக்கு வர ஆரம்பிச்சுடுவான்னு சொல்லிட்டு, பரதன் ஒரு ராஜாவா இருக்கக்கூடிய பரதனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைகள் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறதுக்காக தண்டகாரண்யத்துக்கு உள்ள கிளம்பி போனாராம் குணவான். அங்க போனார், ஜடாயுக்கு மோட்சம் கொடுக்கிறார். சபரியோடைய ஆசிரமத்துக்கு கதவை தட்டிண்டு போய் அவளுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். ஆஞ்சநேயர் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். இப்படி அவர்கள்லாம் சந்தோஷப்படுறத பார்த்து தான் சந்தோஷப்பட்ட பகவான், அதனாலையும் குணவான். இப்பேற்பட்ட குண பரிபூர்ணனா இருக்கக்கூடிய ராமர் மேல யாருக்குதான் ஒரு பக்தி ஏற்படாது, யாருக்குதான் ஒரு அன்பு ஏற்படாது இல்லையா? அப்படிப்பட்ட பக்தர்கள், ஏராளமான பக்தர்கள். அவர்களுடைய சரித்திரமா எடுத்துதான் இப்ப போதேந்திராள்ல இருந்து ஸ்ரீ பகவன் நாம போதேந்திராள்ல இருந்து துளசிதாசர், கபீர்தாசர், இல்ல பத்ராச்சல ராமதாசர் எல்லா சரித்திரங்களையும் பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு அதே மாதிரி அதே வரிசையில தமிழ்நாட்டிலேயே இருந்த ஒரு பாகவதர், ஒரு பரமராம பக்தர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள், அவர்களுடைய சரித்திரத்தை தான் பார்க்க போறோம். ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் வால்மீகி மகரிஷியுடைய ஒரு அவதாரமாகவே வந்து நாதோபாசனம் அப்படிங்கறத எப்படி பண்ணணும், எப்படி ராம பக்தியோட கீர்த்தனங்களை பாடணும், அந்த கீர்த்தனங்கள் வழியாகவே பகவானை அடைய முடியும் பக்தியோட பாடும்போது அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு மார்க்கத்தை காமிச்சு கொடுத்தவர் தான் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள். ஸ்ரீ அண்ணா தன்னுடைய வைஷ்ணவ சமீதையில ஆரம்பிக்கிறார் அழகான ஒரு ஸ்லோகத்தோட. ஆசீத் பஞ்சநத க்ஷேத்ரே மகாபாகவதோத்தமஹ ராமபக்தி மதாம் ஸ்ரேஷ்டஹ தியாகராஜ இதி ஸ்ருதஹ. பஞ்சநத க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்றார். அததான் திருவையாறுன்னு தமிழ்ல சொல்றோம். 5 ஆறுகள், பஞ்ச நதி, அது ஓடக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் தான் அந்த திருவையாறு. அந்த திருவையாறுலதான் தியாகராஜ சுவாமிகள் வாழ்ந்தார். அவர் பிறந்தது திருவாரூர், ஆனா திருவையாறுலதான் இருக்கார். அங்க 5 நதிகள் ஓடுறதாம். காவேரி, அரிசலாறு, குடுமுருட்டி அண்ட் வெள்ளாறு, வெண்ணாறுன்னு 5 நதிகள் அந்த இடத்துல ஓடுறது. அத பூலோக கைலாசம்னு சொல்றா. எப்படி பண்டர்பூரை பூலோக வைகுண்டம்னு சொல்றோமோ, இந்த திருவையாற பூலோக கைலாசம்னே சொல்றா. அங்க தியாகராஜ சுவாமிகள் அங்கதான் வாழ்ந்தார். அவர் ரொம்ப பெரியவரா ஆனதுக்கு அப்புறமா ஒரு சரித்திரம் அவர் ரச்சனை பண்றார். நிறைய கீர்த்தனைகள், எண்ணிலடங்காத கீர்த்தனைகள். அதுல 800 கீர்த்தனைகள் தான் நமக்கு இன்னைக்கு கிடைக்கிறதாம். அதுல ஒரு சரித்திரம், நௌகா சரித்திரம் அப்படின்னு ஒரு சரித்திரம் எழுதுறார். பெரியவர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நௌகா சரித்திரம்னு எழுதுறார். அதுல தன்னுடைய அப்பாவை பத்தினதான ஒரு விஷயத்த அதுல சொல்றார். ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்றார். என்னுடைய அப்பா பேரு ராம பிரம்மம், பரமராம பக்தர். அவர் எப்படின்னா ராமரை விட ஒசந்தவர் அப்படிங்கிறார். என்னடா இத்தனை நாளைக்கா ராமருக்கு சமம் கிடையாதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இவர் என்னடா ராமருக்கு ஒசந்தவர், ராமரை விட ஒசந்தவர் சொல்றாருன்னா ரீசன் சொல்றாரு. என்னன்னு, ராமராவது யாருக்கு ராஜ்யத்தை கொடுத்தார்? தன்னுடைய தம்பி பரதனுக்கு ராஜ்யத்தை விட்டு கொடுத்தார். எங்க அப்பா ராம பிரம்மம் முன்பின் தெரியாத, யாருனே தெரியாத ஒருத்தருக்கு, அவரே ஏழ்மையான ஒரு திசையில இருக்கும்போது, ராம பிரம்மே பரம ஏழைமையான திசையில இருக்கும்போது தனக்கு ராஜா கொடுத்த ஒரு மாளிகைய முன்பின் தெரியாத ஒருத்தருக்கு கொடுத்துட்டாருப்பா. அப்ப நீங்க சொல்லுங்கோ, ராமர் வசந்தவரா எங்க அப்பா வசந்தவரான்னு கேக்குற. அதுதான் என்னன்னு பார்க்க போறோம். இப்போ ராம பிரம்மம் அவர் இருக்காரு இல்லையா, அவர் ராமநாம ஜபத்தை எப்பயுமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பரமராம பக்தர். அவர் குரு சுவாமி அப்படின்னுட்டு மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள் அப்படின்னு அந்த பஜன சம்பிரதாயத்துல 3 குருக்கள் இல்லையா, போதேந்திராள், ஸ்ரீதர் ஐயாவாள் அண்ட் மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள். இதுல மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகளுடைய சிஷ்யர் குரு சுவாமி அப்படிங்கிறவர்கிட்ட ராமநாமத்தை உபதேசம் வாங்கிட்டு சதா ராமநாம ஜபம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய கிரகம் எப்படி நடத்துறாரு அப்படின்னா, உஞ்சவிருத்தி எடுத்துதான் அவருடைய கிரகத்தை அவர் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். அவளுக்கு ஒரு ஆராதன மூர்த்தி,
குட்டி ராமச்சந்திர பிரபுடைய மூர்த்தி பட்டாபிராமரா இருக்காரு. இத்தனை குட்டியா இருப்பாராம். இன்னைக்கும் தஞ்சாவூர்ல ஒரு கிரகத்துல இவா பூஜை பண்ணின வம்சம் வம்சமா பூஜை பண்ணிருக்கக்கூடிய இந்த ராமர் இன்னைக்கும் இருக்காராம் தஞ்சாவூர்ல, குருநாதர் சொல்றார். சோ அங்க அந்த இத்தனை குட்டி ராமர், ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலைமை, குட்டியூண்டு வீட்டுல இருக்காவா. அந்த வீட்டுல ஒரு சாலப்பறைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செவுத்துலயே ஒரு அறை மாதிரி இருக்கும் இல்லையா, அதுலதான் அந்த ராமரை வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கார் ராம பிரம்மம். அப்போ நித்தியமே கார்த்தாலே எழுந்த உடனே பிரபோதனம் பண்றது, பூஜை பண்றது, ராமநாம ஜபம் பண்றது, ராமாயண பாராயணம் பண்றது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கார் ராம பிரம்மம். அவருடைய மனைவி சீத்தம்மான்னு பேரு. முஞ்சவருத்தி எடுத்துட்டு என்ன அரிசி பருப்பு என்ன கொண்டு வராரோ, என்ன காய்கறிகள் கொண்டு வராரோ அதை வச்சுட்டு அந்த அம்மா நைவேத்தியம்லாம் பண்ணுவா. அதுக்குள்ள இவர் ஒரு ராம பூஜையை பண்ணி முடிப்பார். அதை நைவேத்தியம் பண்ணிட்டு லகுவா என்ன ஆகாரமோ அதை எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கு மீதி இருக்கிற நேரத்தை ராம கதைகள் கேட்கறதுலயும், ராம கதை சொல்றதுலயும், ராமநாம ஜபத்திலையும் இப்படிதான் அவர்கள் வாழ்ந்துட்டு இருந்தார்கள். அப்போ எத்தனை சிம்பிளா இருந்தாலும் அந்த ராமரை கொண்டாடுறதுக்கு அவர் அப்படி கொண்டாடுவாராம் ராம பிரம்மம். அப்போ ஸ்ரீராம நவமி வந்துடுத்து அப்படின்னாக்கா ராமாயண நவாகம் நடக்காத ஸ்ரீராம நவமியே கிடையாது. 9 நாட்கள் ராமாயண நவாகம் பண்ணி பாராயணம் பண்ணி ராம பஜனை பண்ணி அப்படி கொண்டாடுவாராம். இப்போ ஒரு இடத்துல ரொம்ப பக்தியோட ஒரு சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பக்தி சுகந்தம்னு சொல்றோம் இல்லையா, அந்த வாசனை தானா எல்லா இடத்துக்கும் பரவும். நம்ம போஸ்டர் அடிக்கணும், பிளையர் போடணும்னு கூட இல்ல, அந்த பக்தியுடைய சுகந்தமானது எல்லா இடத்துக்கும் பரவும். அப்படிதான் ராம பிரம்மம் ஒரு ராம பக்தர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது. அதே ஊர்ல வீணை வெங்கட்ராமையா அப்படின்னு ஒரு வைணிகர் இருக்கார் அந்த இடத்துல. அவர் ஒரு நாளைக்கு பாக்குற ராம பிரம்மம் நிறைய கையில பூவெல்லாம் நிறைய அந்த குவளையில நிறைய பூ எடுத்துட்டு வர. அப்போ இந்த வெங்கட்ராமையா கேக்குறார், என்ன இவ்வளவு பூலாம் எடுத்துட்டு போறீங்க, இன்னைக்கு ராமநவமியாச்சே, நித்தியமே ராம பூஜை உண்டு, இன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு பாயசம் பண்ணி நாங்க இந்த மாதிரி பூஜை பண்ணுவோம் அப்படின்னு உடனே வெங்கட்ராமையா கேக்குறார், உங்க ஆத்து ராமருக்கு நான் ஒரு வீணையில ஒரு கீர்த்தனை வாசிக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாராம். ராம பிரம்மத்துக்கு பரமானந்தம், நிச்சயமா வாங்கோ, கண்டிப்பா வாங்கோன்னார். இவரும் வீணை எடுத்துட்டு போறார். அந்த வீடே பார்த்தா ரொம்ப டிலாபிடேட்டட் ஸ்டேட்ல இருக்கு, ரொம்ப பாவமா இருக்கு அந்த வீடு பாக்கிறதுக்கு, அங்கங்க மழை பெஞ்சா ஒழுகும், அப்படிதான் இருக்கு அந்த வீடு. போய் உட்காந்துக்கிறார், வீணைய வாசிக்கிறதுக்காக உட்காந்துக்கிறார் அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து ஜோன்னு மழை பிடிச்சுடுறது. ஒரு இடமா ஒழுக ஆரம்பிக்கிறது. ஆத்துல இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வந்து வச்சாச்சு, இனிமே பாத்திரம் வைக்கிறதுக்கு இடம் இல்ல, ஆனா ஒழுகிறது நிக்கல, இன்னும் ஒழுகின்னு இருக்கு அந்த இடத்துல. இவருக்கு மட்டுமா ஒரு இடத்த, ஒரு மழை வராத ஒரு இடமா பார்த்து ஒரு கார்னர் கொடுத்துட்டு எப்படியோ அன்னைக்கு வீணைய வாசிச்சுட்டு வெங்கட்ராமையா கிளம்பிடுறார். மறுநாளைக்கு இந்த வெங்கட்ராமையா ஆஸ்தான வித்வானா இருக்கார் சரபோஜி ராஜா கிட்ட தஞ்சாவூர்ல. அப்போ இவர் திரும்பி அரண்மனைக்கு போறாரு அன்னைக்கு மறுநாளைக்கு. அப்போ ராஜா கூப்பிட்டு கேட்கிறார், என்ன வெங்கட்ராமையா காரு, நீங்க வரவே இல்லையே நேத்திக்கு ராமநவமி, அதுவுமா நீங்க அரண்மனைக்கு வராம விட்டுட்டேலே 2 ராமகீர்த்தனை வாசிச்சிருக்கலாமே அப்படின்னு. உடனே அப்போ வெங்கட்ராமையா சொல்றார், பரமா பக்தர் ஒருத்தர் இருக்கார், ராம பக்தர், ராம பிரம்மம்னு, அவராத்துக்கு போயிட்டேன் நான் வீணை வாசிக்கிறதுக்கு, உங்களால முடிஞ்சா ஏதாவது உதவி பண்ணுவோம், ரொம்ப ஏழையான ஒரு நிலைமையில இருக்கா அப்படின்னு. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு அனுகிரகம் அவருக்கு கிடைச்சதேன்னுட்டும் ஒரு பெரிய மாளிகையா பாக்குறார். விலையெல்லாம் பேசிட்டார், எல்லாம் வாங்கிட்டார். அந்த விலைய டாக்குமெண்ட்ஸ் சாவி எல்லாத்தையும் நான் வச்சுட்டு இருக்கேன், ராம பிரம்மத்தை வாங்கிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு வெங்கட்ராமையா கிட்ட சொல்ற. வெங்கட்ராமையாவும் போய் ராம பிரம்மத்து கிட்ட சொல்றார். நம்ம ராம பிரம்மம் அதெல்லாம் ஏத்துப்பாரா? அவர் சரி சரி வரேன் அப்படிங்கிறார். ஒரு நாளைக்கு கேட்டா இன்னைக்கு புனர்வசு திருமஞ்சனம் இன்னைக்கு வரத்துக்கு இல்ல அப்படிங்கிறார். இன்னொரு நாளைக்கு கேட்டா இன்னைக்கு ஏகாதசி திருமஞ்சனம் இன்னைக்கு வரத்துக்கு இல்லைங்கிறார். ஏன்னா அவருக்கு வாங்கிக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல யாருக்கிட்டையும் எதுவும், அதனால போகாமே இருக்கார். அப்புறம் ராஜா என்ன பண்றார், சரி இவர் வரலன்னு சொல்லிட்டு யார்கிட்டயோ கொடுத்தும் அனுப்பிடுறார், பத்திரத்தையும் சாவியையும் கொடுத்து அனுப்பிடுறார். அதையும் ராம பிரம்மம் வாங்கிட்டு ராமர் கிட்ட வச்சு விடுறார். அவர் திரும்பி கூட பாக்கல, அந்த வீட்டை திறந்து கூட பாக்கலையாம் ராம பிரம்மம். அப்படின்னா அவருடைய வைராக்கியம் எப்படி இருந்திருக்கணும் இல்லையா, அதை கொண்டு போய் வச்சுட்டார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மார்கழி மாசம் நல்ல குளிரு, கார்த்தால நதி ஸ்நானம் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கார். ஒரு ஏழையான ஒரு குடும்பம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 4 குழந்தை மரத்தடி கிட்ட நின்னுட்டு இருக்கா. பாத்திரம் பண்டம்லாம் அவ பக்கத்துல அப்படியே செதறி கிடக்கு, எல்லாரும் அழுதுன்னு இருக்கா. ஒண்ணுமே புரியல. இவர் போய் என்னப்பா ஆச்சுன்னு கேக்குறார். இந்த மாதிரி இந்த ஒரு வீட்டுல நாங்க குடி இருந்தோம், எங்களால வாடகை கொடுக்க முடியல, அந்த வீட்டுல இருக்கிறவா எல்லாத்தையும் தூக்கி வெளியில போட்டுட்டா அப்படின்னு அழுத உடனே எனக்கு நான் ஒரு உபாயம் சொல்றேன், குடுன்னு ஓடுறார். ஆத்துக்கு போய் அந்த பத்திரத்தையும் சாவியும் எடுத்துன்னு வந்தார். இங்க வாப்பா நான் அவனை அழிச்சுட்டு போறேன் அப்படின்னு அந்த மாளிகையை திறந்தார். கையில பத்திரத்தையும் சாவியும் கொடுத்தார். அவர் கேட்கிறார், நீங்க பார்த்தேளா அந்த பழைய வீட்டை பார்த்தேளா? அதுக்கே என்னால கொடக்கூலி கொடுக்க முடியல சுவாமி, இதெல்லாம் என்னால முடியாதுன்னு. உன்னை யாருப்பா வாடகை கேட்டா, நீயே வச்சுக்கோ அப்படின்னு விடுன்னு திரும்பி வந்து விடுறாரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். இப்ப சொல்லுங்க,
யாரு வசந்தவர்? ராமரோ பட்டாபிஷேகத்துக்கு ராமரோ 14 வருஷம் காட்டுக்கு போகும்போது தம்பி கிட்ட குடுத்துட்டு போனார். திரும்பி வந்து பட்டாபிஷேகத்தை பண்ணிட்டுட்டார். எங்க அப்பா குடுத்துட்டு விடுவிடுன்னு நடந்து வந்தவர் தான் அந்த மாளிகையை திரும்பி கூட பாக்கல, இப்ப சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ அதான் அப்படிப்பட்டவர் அந்த ராமபிரம்மம். இப்பயே நம்ம ராமாயணமே பார்த்தோம் அப்படின்னா, ராமச்சந்திர பிரபு பிதரம் ரோச்சயாமாச அப்படின்ற தசரதரை நான் அப்பாவா தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்றாரு இல்லையா. தசரதரை அப்பாவா சூஸ் பண்ணிருக்கார். ஏன்னா அப்பேற்பட்ட பாகவதராம், அப்பேற்பட்ட தர்மாத்மா தசரதர் அப்படிங்கறதுனால பகவான் சூஸ் பண்ண. அந்த மாதிரி எங்க தர்மம் இருக்கோ அங்கதானே பகவான் ஒரு அவதாரம் பண்ணணும்னு சூஸ் பண்ணுவான். இப்படிப்பட்ட ராம பிரம்மத்துக்கு தான் தியாகராஜ சுவாமிகள் பிள்ளையா வந்து பிறக்கிறார். 3 குழந்தைகளாம் அவாத்துல. ஜப்பியேஷர், சுந்தரேசன், தியாகராஜர் அப்படின்னு 3 பேர். அதுல சுந்தரேசன் அவருடைய சரித்திரம் நமக்கு அவ்வளவா கிடைக்கல. ஜப்பியேசரும் தியாகராஜனும் தான் இருக்கா அந்த ஆத்துல. அதுலயுமே தியாகராஜர் கடைக்குட்டியா இருக்கக்கூடிய இந்த தியாகராஜருக்கு தான் அந்த வழி வழியா வந்துட்டு இருக்கக்கூடிய ராம பூஜை மேல அப்படி ஒரு ஆசை. சின்ன வயசுல இருந்தே ஒரு வைராக்கியத்தோட இருக்க. ராம பூஜை தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கு அந்த இடத்துல. அப்போ ராம பிரம்மம் என்ன பண்ணுவார்னா, கார்த்தாலேயே எழுந்து கிளம்புவார். அந்த உஞ்சவர்த்திக்கான வஸ்திரத்தை எல்லாம் கட்டிண்டு ராமருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு துளசி மாலையை எடுத்து போட்டுண்டு அந்த அக்ஷய பாத்திரத்தை எடுத்துட்டு சின்ன குட்டி தியாகு, அந்த தியாகுவையும் கையில கூட்டிண்டு நாம சங்கீர்த்தனத்துக்காக கிளம்புவாராம். ஆன் ஆத்மயா ராமா அகோச்சரணா ஜய பூர்ண காமா ஜய ஜய ராமா ஸ்ரீ ஜய ராமா ஜயதி ஜய ராமா ஜய ஜய ராமா சுந்தர ராமா சச்சித ராமா ராமா மனோஹர ரமணீய ராமா व्याप्यतु रामा व्यापक रामा राम 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 तारक ब्रह्मा सुलभ रामा दुर्लभ रामा योगी जन मन मोहन रामा அப்படின்னு ராமநாம சங்கீர்த்தனம் பாடிண்டே உஞ்சவர்த்திக்கு போவாராம். நித்தியம் அந்த பிரபோதனம் பண்றது, பூஜை பண்றது, இப்படி புரந்தரதாசர் கிருத்திகளை பாடுறது, இல்ல அபங்கங்கள் பாடுறது, ஜெயதேவருடைய கீர்த்தனைகளை பாடுறது, இப்படியே அவருடைய அந்த பூஜை அப்படிங்கிறது நடக்கும் ஒரு நாளைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு பூஜை பண்றதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்க ராமபிரம்மம். அப்போ நம்ம குட்டி தியாகுவும் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காராம். அப்போ அப்பா இந்த குழந்தை பார்த்துட்டே இருக்கு. அப்பா எப்போ சங்கீதம் அவதாரையா அப்படின்னு சொல்லுவா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கு அந்த குழந்தை. அப்படி சங்கீத சேவா அப்படின்னு உடனே இந்த குழந்தை, அப்பா அப்பா இன்னைக்கு நான் பாடட்டுமாப்பா அப்படின்னு கேக்குறதாம் அந்த குழந்தை. நீ பாட போறியா தியாகு? என்னடா குழந்தைய பாட போற அப்படின்னு, பா எனக்கே ஒரு பாட்டு தோன்றதுப்பா, நான் பாடட்டுமாப்பா அப்படின்னு பாடுறதாம் அந்த குழந்தை. சுகனுதாயன்னு பாடுறது. சுகனுதாய தீன பந்தவே சகல லோகதயா சிந்தவே நமோ நமோ ராகவாய நமோ நமோ அனிஷம் நமோ நமோ நாகராஜ பாலனாய தியாகராஜ சேவிதாய நமோ நமோ ராகவாய நமோ நமோ அனிஷம் நமோ நமோ. அப்படி ஒரு அழகான கீர்த்தனை பாடுறதாம் அந்த குழந்தை. அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபுல்லா நாமாவளியாகவே இருக்கு. பகவானுடைய நாமங்களையே எடுத்து பாடுற மாதிரி இருக்காம அது. அப்படித்தான் நாமதேவர் அப்படின்னு ஒரு பக்தர் இருந்தார் அந்த அந்த பண்டரிபுர கஷேத்திரத்துல. அவர் ஏகப்பட்ட அபங்கங்கள் பாடியிருக்கார். ஆனாலும் சின்ன குழந்தையா அவர் முதல்ல எழுதின அபங்கம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, கேசவமா गोविंदा गोपाला जीवितु कृपाला पांडुरंगा केशवमा
गोविन्द गोपाल जेवितु कृपाला पाण्डुरङ्गा. இவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். கேசவா, மாதவா, கோவிந்தா அப்படின்னு பகவானுடைய நாமங்களையே போட்டு ஒரு அழகான ஒரு அபங்கம். அப்படித்தான் இங்க தியாகராஜரும் சுகனுதாய அப்படின்னு ஆரம்பிச்சு நாமாவளியா ஒரு அழகான ஒரு கீர்த்தனம் பாடுறார். இன்னொரு நாளைக்கு புனர்வசு பூஜை அன்னைக்கு திருமஞ்சனம் எல்லாம் பண்ணிருக்கா அப்பா. அப்பையும் இந்த குழந்தைக்கு ஒரு கீர்த்தனம் கவனமாறுது அந்த இடத்துல. அப்பா நான் ஒரு பாட்டு பாடுறேன்பா அப்படின்னு கேக்குறதாம் குழந்தை. உடனே பாடுகோந்தே அப்படின்னு உடனே பாடுறாராம். ராமநாமமும் ஜென்ம ரக்ஷக மந்திரம் அப்படின்னு ஒரு அழகான ஒரு கீர்த்தனை பாடுறார். ராமநாமமு ஜன்மரட்சக மந்திரம் ராமநாமமு ஜன்மரட்சக மந்திரம் தாமசமு சேயக பதிம்பவே மனசா ராமநாமமு ஜன்மரட்சக மந்திரம் சோம சூரிய நேத்ருடைன ஸ்ரீ ராமச்சந்திரனிகி சரியவரூரா ராமநாமமு ஜன்மரட்சக மந்திரம் தாமசமு சேயக பதிம்பவே மனசா ராமநாமமு ஜன்மரட்சக மந்திரம். அப்படின்னு ஒரு அழகான ஒரு கீர்த்தனை என்ன சொல்றார் அப்படின்னா மனசுக்கு சொல்றாராம். தன்னுடைய மனசுக்கே சொல்றார். ராம நாமமும் ஜென்ம ரக்ஷக மந்திரம். இந்த ஜனனம் மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சம்சாரம் இருக்கே, இதுல இருந்து கைய தூக்கி விட்டு அந்த சம்சார சாகரத்துல இருந்து கைய தூக்கி விடக்கூடியது இந்த ராம நாமம் அப்படின்னு தெரிஞ்சும் என் மனசே தாமசமும் நீ செய்யக்கா, தாமசமா இருக்கியே, நீ ராமநாமத்தை சொல்லாம தாமசமா இருக்கியே. இந்த ராமர் யாருப்பா? சோம அருண நேத்ருடைன, சோம சூரிய நேத்ருடைன. சோமன்னா சந்திரன் ஒரு கண்லையும் சூரியனை ஒரு கண்லையும் வச்சுட்டு இருக்கக்கூடிய ராமனுக்கு சமமா ஒரு தெய்வம் சொல்ல முடியுமா? ராமச்சந்திரனிக்கு சரி எவருரா? அதனால அந்த ராம நாமத்தை சொல்லி இந்த மரணம் ஜனனம் அப்படின்னு இருக்கக்கூடிய சைக்கிள்ல இருந்து நம்மள விடுவிச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு கீர்த்தனை பாடுறாரு அந்த இடத்துல. இப்போ அப்பா பாக்குற ராமபிரம்மம் இப்படி இந்த குழந்தை கீர்த்தனையா பாடுறது ரொம்ப நன்னா பாடுற தியாகு. ஆனா எப்பயுமே ஒரு வித்திய ஒரு குரு கிட்ட இருந்து முறையா கத்துண்டாதான் நன்னா இருக்கும். அதனால உன்னை நான் ஒரு பாட்டு கிளாஸ்ல கொண்டு போய் சேர்க்கிறேன். இங்க வீணையர் வெங்கடராமையான்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட நீ பாட்டு கத்துக்கிறியாப்பா அப்படின்னு கேக்குறாராம். உடனே ராமச்சந்திர பிரபு எப்படி தசரதர் கிட்ட சொல்லுவாரோ அப்படி சொல்ற தியாகு. என்னன்னா, அப்பா நீங்க சொல்ற வார்த்தையை நான் தட்ட மாட்டேன்பா, நீங்க என்ன சொல்றேனோ நான் பண்றேன்பா அப்படின்னு உடனே குழந்தைய ஒரு மத்தியானம் கூட்டிட்டு போறார் வீண வெங்கட்ராமையா கிட்ட. வெங்கட்ராமையா கேக்குறார், என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கேள் ராமபிரம்மே அப்படின்னு. உடனே இது என் குழந்தை, இது இவன் தியாகு என் குழந்தை, இவனுக்கு நீங்க பாட்டு கத்து கொடுக்கணும் அப்படின்னு உடனே வெங்கட்ராமையா சொல்றார். அவர் பெரிய ராஜசபையில வித்வானா இருக்கக்கூடியவர் இல்லையா. அவர் சொல்றார், எனக்கு சரளி வரிசை ஜண்ட வரிசையில இருந்தெல்லாம் ஆரம்பிச்சு சொல்லி கொடுக்கறதுக்கு நேரம் கிடையாது. நீ முதல்ல உன் குழந்தைக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வா, மேற்கொண்டு பாட்டெல்லாம் நான் சொல்லி தரேன், அதனால ஒன்னும் ஆட்சேபணம் இல்லை அப்படின்னு உடனே ராமபிரம்மம் தயங்கின்றே சொல்றார், இவன் கொஞ்சம் சாகித்யம்லாம் பாடுறான், அவனே எழுதி பாடுறான், நீங்க கேட்டு பாருங்க அப்படின்னு வெங்கட்ராமையா கேக்குற. அப்படியா, நீ ஒரு பாட்டு பாடு பாக்கலாம் அப்படின்னு அப்பாக்கு தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் அப்படின்னு அங்க ஒரு சந்தோஷம். ராமபிரம்மம் சொல்றான், ராகு நேத்திக்கு டோலோத்சவத்துல ஒரு பாட்டு பாடினியே குழந்தை, அந்த பாட்டை பாடு அப்படிங்கிறாராம். ராகசுதாரச அப்படிங்கிற ஒரு பாட்டு, அழகான பாட்டு பாடுறாரு அந்த இடத்துல. ராகசுதாரச பாலமுதேசி ராஜிலவேவோ பனசா ராகசுதாரச பாலமுதேசி யாக யோக தியாக போக பல மோதங்கே யாக யோக தியாக போக பல மோதங்கே ராகசுதா ரச பாலமுதே ராதிலவேவோ மனசா. அழகா பாடுற.
யாக யோக தியாக போக பலமும் சங்கே அப்படின்னு பாடுறாரு இல்லையா. இந்த யாகம் யோகம் தியாகம் எல்லாம் இருக்கே, அது எதையுமே பண்ணி கஷ்டப்பட வேண்டாம். இந்த ராகத்தோட ராக ரசத்தோட இருக்கக்கூடிய நாதோபாசனையே நம்மள பகவானுடைய சரணத்துல கொண்டு போய் சேர்த்துடுமே அப்படின்னு ஒரு பாட்டை பாடின உடனே இந்த வெங்கட்ராமையாவுக்கு இந்த குழந்தையோட கோகிலமான கண்டம் ஒரு பக்கம், இந்த அழகான சாகித்யம் ஒரு பக்கம், அவருக்கு அந்த குழந்தைக்கு பாட்டு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு தோணிடுத்து. நானே எடுத்துக்கிறேன் இவனை என்னுடைய சிஷ்யனா அப்படின்னு எடுத்துட்டு பாட்டு சொல்லி கொடுக்குறாராம். எப்படி சொல்லி கொடுப்பாரு அப்படின்னாக்கா, காலமே வந்துடுவார். காலங்காலத்தால பாட்டு கிளாஸ்க்கு வந்த உடனே தியாகராஜர் பாடின்னு இருப்பாராம், இவர் உட்காந்து கேட்டுன்னு இருப்பாராம். அப்படிதான் நடக்கிறது அந்த இடத்துல. பாட்டு வகுப்பு அப்படிங்கிறது அப்படி நடக்கிறது. ஏன்னா அப்படி பாடுறாராம் தியாகராஜர். கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு, நீயே பாடுகோந்தே அப்படின்னு இவர் கேட்டுட்டே இருக்காரு. அப்படி நடத்திட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் தியாகராஜர் கேட்கிறார், நீங்க எனக்கு எல்லா பாட்டும் சொல்லி கொடுத்துட்டேளா அப்படின்னு கேட்கிறாராம் குழந்தை தியாகு. அப்போ அவர் வெங்கட்ராமையா சொல்றார், இந்த பூலோகத்துல என்ன இருக்கோ அதெல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன்பா. இனிமே ஏதாவது சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா தேவலோகத்துல ஒரு கிரந்தம் இருக்கு, அது ஆஞ்சநேயருக்கும் நாரதருக்கும் தான் தெரியும். நாரதருடைய மந்திரத்தை சொல்லி நாரதரை குறிச்சு ஜபம் பண்ணு, அவர்தான் உனக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய வித்தியைகளை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு உடனே இவரும் போய் ஒரு சன்னியாசி இருக்காருங்க, ஒரு யதீஸ்வரர் இருக்காரு அந்த இடத்துல, ராமகிருஷ்ணானந்த சரஸ்வதி அப்படின்னுட்டும் அவர்கிட்ட அந்த நாரத உபதேசத்தை மந்திர உபதேசத்தை வாங்கிட்டு ஜபம் பண்ணிட்டே இருக்க. அப்போ இப்படி ஜபம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு அவர் திண்ணையில உட்கார்ந்துட்டு இருக்காரு குழந்தை தியாகு. ஒரு வயசானவர் ஒருத்தர் வரார் அந்த இடத்துல, ஸ்வரார்ணவம்னு சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்தை எடுத்துட்டு வரார். இந்த குழந்தை கையில கொடுத்துட்டு அங்கேயே மறைஞ்சு போயிடுறார். ஸ்வயம் நாரத மகரிஷியே அந்த வயசானவர் ரூபத்துல அந்த கிரந்தத்தை கொடுத்திருக்கார். அந்த ஸ்வரார்ணவத்தையும் படிச்சு நன்னா தெரிஞ்சுக்கிறார். அதனாலதான் அவருடைய கீர்த்தனைகள் இன்னைக்கு மட்டும் எல்லாரும் பாடின்னு இருக்கா, கொண்டாடின்னு இருக்கா. ராமபக்தி கலப்பறது நம்மளுடைய மனசுல அப்படின்னாக்கா அந்த கிரந்தம், அந்த தேவலோகத்துல இருக்கக்கூடிய கிரந்தத்தை தெரிஞ்சுண்டு அது மூலியமா பாட்டுகள் எழுதினதுனாலதான் அப்படி ஒரு பெருமை தியாகராஜருடைய கீர்த்தனைகளுக்கு இல்லையா. அப்படி அவருக்கு அந்த ஸ்வரார்ணவமும் கிடைக்கிறது. அப்போ ஒரு நாளைக்கு அப்பா பூஜை பண்ணி முடிக்கிறார். பூஜை பண்ணி முடிச்ச உடனே வயசாயிடுத்து அப்பாக்கும். அப்ப கூப்பிடுறார், தியாகு இங்க வாப்பா அப்படிங்கிறார். என்னப்பான்னு கேட்கும் போது, என்னை கொண்டு போய் அந்த முற்றத்துல கொண்டு போய் விட, அந்த இடத்துல எனக்கு ஒரு அங்க பிரதட்சணம் பண்ணணும்னு தோன்றது. ஏன்னா அந்த இடத்துலதான் எப்பயுமே திவ்ய நாமம் நடக்கும். அத்தனை பாகவதர்கள் வந்திருக்கா, அவ்வளவு பஜனைகள் நடந்திருக்கு அந்த இடத்துல. அங்க வந்த உடனே எல்லாரும் என்னை கொண்டு போய் அங்க விடுன உடனே அங்க அங்க பிரதட்சணம் பண்றாராம். ஏன்பா இப்படி பண்றேன், என்னப்பா ஆச்சு அப்படின்னு. அங்க பாரு தியாகு, என்ன ராமன் கூட்டுண்டே இருக்கான், அதனாலதான் நான் சொன்னேன் இங்க அங்க பிரதட்சணம் பண்ணிட்டே, ராம 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 ராஜா ராம 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 சீதாராம் அப்படின்னு ராம 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 ராமன் அங்க பிரதட்சணம் பண்ணிட்டே இருக்கார். தியாகராஜருக்கு கண்ணுல கண்ணீர் பொங்குறது, அப்படி அழுதுண்டே நிக்கிறார். அப்பா கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏன் தியாகு அழற அப்படின்னு உடனே, அப்பா நீங்க அப்பேற்பட்ட ராம பக்தர், நீங்கள் உங்களுக்கு நிச்சயமா ராமருடைய சாட்சா்காரம் நிச்சயமா ஆயிருக்கும். நீங்க ராமரை தரிசனம் பண்ணிருப்பேன், அந்த தரிசனத்தை எனக்கும் காமிச்சு கொடுப்பேன்னு நான் நினைச்சேனேப்பா, இப்படி விட்டுட்டு கிளம்புறேளே அப்படின்னு உடனே ராம பிரம்மத்துக்கு அப்படி ஒரு ஆனந்தம். கூப்பிட்டார், குழந்தைய பக்கத்துல உட்கார வச்சுட்டார், அலிங்கனம் பண்ணிட்டார். அந்த ராம நாமத்தை குழந்தையுடைய காதுல அதுக்கு உபதேசம் எடுத்து வச்சுட்டு, இத கோடி முறை ஜபம் பண்ணு, நிச்சயமா உனக்கு ராம தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராம பிரம்மம் ராமருடைய சரணத்தை அடைஞ்சு விடுறார். 13 நாள் காரியங்கள் ஆகணும் இல்லையா, அதுக்காக காத்துட்டு இருக்காரு. ஏன்னா இந்த தியாகராஜர், ஏன்னா அவருக்கு அந்த ராமருக்கு பூஜை பண்ணணும் இல்லையா, அந்த குட்டி ராமருக்கு தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கார். 13ஆம் நாள் சுபஸ்வீகாரம் எல்லாம் முடிஞ்ச உடனே திரைய திறந்து அதுக்கு பிரபோதனம் பண்றார். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம் அப்படின்னு பிரபோதனத்தை பண்ணி திறந்து அதுக்கு 2 பூவை போட்டாவிட்டுதான், ராமா எங்க அப்பாவோட பூஜையை நீ ஏத்துண்ட, என்னுடைய பூஜையையும் நீ ஏத்துப்பியா அப்படின்னு அன்னைக்கு கண்ணும் கண்ணீருமா அர்ச்சனை பண்ணினாராம். பண்ணிட்டு இப்படி ஒரு மனித பிறவி கொடுத்திருக்கியேப்பா, அதுக்கு உனக்கு ஒரு நமஸ்காரம். அதுவும் ஏதோ ஒரு தேசத்துல கொடுத்துடாம பல ரிஷிகளும் பல சாதுக்களும் இந்த மாதிரி புண்ணிய கஷேத்திரங்களும் புண்ணிய நதிகளும் இருக்கக்கூடிய பாரத பூமியில ஒரு பிறவியை கொடுத்திருக்கியேப்பா, அதுக்கு ஒரு நமஸ்காரம். கை கால் புலன்கள் எல்லாம் வேலை பண்ற மாதிரி வச்சிருக்கியேப்பா, அதுக்கு ஒரு நமஸ்காரம். அந்த புலன்கள் வேற வேலையில போகாம அந்த கைகள் ஒரு 2 புஷ்பத்தை எடுத்து உன்னுடைய திருவடிகள்ல சேர்க்கிற மாதிரி வச்சிருக்கியேப்பா, அதுக்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்னு வந்தனமும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு கீர்த்தனம் பாடுறாரு அந்த இடத்துல.
వందనము రఘునందన సేతుబందన భక్త చందన రామ వందనము రఘునందన సీతమా నాతో వాదమానే వేదమాయిది మోదమా రామ వందనము రఘునందన క్షేమము దీయదామము నిత్య నేమము రామనామము రామ వందనము రఘునందన సేతుబందన భక్త చందన వేగర కరుణాసాగర శ్రీత్యాగరాజ హృదయాధర రామ వందనము రఘునందన సేతుబందన భక్త చందన రామ వందనము రఘునందన அப்படின்னு ஒரு அழகான ஒரு கீர்த்தனைய பாடுறார். பாடிட்டு ராமா நீ எனக்கு எப்ப தரிசனம் கொடுக்க போற? ஒரு மீன் குட்டிய எடுத்து தண்ணியில இருந்து வெளியில போட்டுட்டா அது எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி துடிச்சுட்டு இருக்கே ராமா, நீ உன்னுடைய தரிசனம் எனக்கு எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்கும் அப்படின்னு ஏங்கிண்டு காத்துட்டு இருக்காராம் நம்ம தியாக பிரம்மம். அந்த இடத்துல ஜப்பியேஸ்வர்னு அவருடைய அண்ணா இருக்கா இல்லையா, அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் இருக்கு. அவருக்கு ரொம்ப கோபம் வருது. இவன் எப்ப பார்த்தாலும் ராமநாம ஜபத்தை பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கானே, எப்படிதான் ஒரு குடும்பத்தை எப்படிதான் காப்பாத்துறது, ஏற்கனவே ஏழ்மையான குடும்பம் அப்படின்னு தியாகராஜரை கூப்பிட்டு சொல்ற, தியாகு நீதான் இவ்வளவு நன்னா பாடுறியே, ஒரு 10 குழந்தைகளுக்கு ஒரு பாட்டு கிளாஸ் பாட்டு சொல்லி கொடு, இல்ல யாருக்காவது மிருதங்கம் சொல்லி கொடு, ஏதாவது ஒரு பைசாக்கு ஒரு 2 பைசாக்கு ஒரு வழி பண்ண கூடாதா அப்படின்னா தியாகராஜர் கேட்கவே இல்லை. எப்பயுமே ராம தியானத்திலேயே இருந்துட்டு இருக்கார். அப்போ ஜப்பேஸ்வரோட வைஃப் மனைவி சொல்றாளாம், இவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்துடும், அதனால ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம் அப்படின்னு பார்த்து ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கமலாம்பா அப்படிங்கிற ஒரு பொண்ணை அழகா கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அப்போ அவ என்ன ஹோப்ல பண்ணி வச்சானா, சரி இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காகவாவது இவர் ஏதாவது வேலைக்கு போவார் அப்படின்னு பண்ணா, அந்த கமலாம்பா எப்படி இருக்கா அப்படின்னா தியாகராஜருக்கு மேல இருக்காளாம். அவருக்கு முன்னாடி தூங்கி எழுந்துடுவா கமலாம்பா. தூங்கி எழுந்துட்டு பூஜை எல்லாம் அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி நிர்மாலியத்தெல்லாம் எடுத்து அழகா கோலம் போட்டு எல்லா புஷ்பத்தெல்லாம் பறிச்சு வச்சு ரெடி பண்ணிட்டு தியாகராஜர் பூஜை பண்ண வரதுக்காக காத்துட்டு இருப்பாளாம். அப்படி தம்பதிகளா சேர்ந்து அந்த ராமரை அப்படி கொண்டாடி அப்படி ஈடுபட்டு இருக்கா. அதுல ஜப்பியேஸ்வர் பாக்குறார், ஒருத்தனை வச்சுட்டு குப்பை கொட்டிட்டு இருந்தோம் நம்ம, இப்போ 2 பேர் ஆயிடுது. இப்ப நம்மளா சுயமா வாங்கிட்டோம், கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த பொண்ணையும் சேர்த்து நம்ம காப்பாத்த வேண்டியிருக்கே அப்படின்னுட்டு அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுத்து. வீட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய செவுரை எழுப்பிட்டார். 2 பாகமா பிரிச்சுட்டார் வீட்டை. பிரிச்சுட்டு நீ உன் பாட்டை பாத்துக்கோ, உன் குடும்பத்தை நீ பாத்துக்கோ தியாகு, என்னால இனிமே முடியாது, என் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஊர்ல இருக்கிறவாள்லாம் சும்மா இருப்பாளா, எல்லாரும் வம்பு பேசுறா அந்த இடத்துல. என்ன தியாகு, உன்னுடைய அண்ணா இப்படி உன்னை பிரிச்சு வச்சுட்டாரே, உனக்கு கவலையா இல்லையா அப்படிங்கிறாளாம். அப்போ தியாகராஜர் ஒரு கீர்த்தனம் பாடுறார். மா கேளரா விசாரமும், நான் எதுக்கு அந்த விசாரத்தை படணும், என்னுடைய விசாரத்தை படுறதுக்கு ராமன் இருக்கானே, எனக்கு எந்த கவலையும் இல்ல அப்படிங்கிறாராம். இன்னும் சில பேர் வரா, உனக்கு அம்மா அப்பா இல்ல தியாகு, நீ அனாதை ஆயிட்ட, அதனால்தான் உன்னுடைய அண்ணா இந்த மாதிரி பண்றான், அந்த உனக்கு ஆதரவே இல்லாம ஆயிடுத்தே உனக்கு தியாகு அப்படின்னு தியாகராஜர் சொல்றா. யாரு சொன்னா எனக்கு ஆதரவு இல்ல, எனக்கு அம்மா அப்பா இல்லன்னு யாரு சொன்னா? என் சீத்தம்மா இருக்கா, என்னுடைய அம்மா, என் ராமர் இருக்காரு என்னுடைய அப்பா அப்படிங்கிறார். ஒரு அழகான ஒரு கீர்த்தனம் பாடுறாங்க. ஸ்ரீராமுடோ தன்றி சீதம் மாயம் வாதாத்மஜ சௌமித்ரி வைனதேயரி புமதன தாத பரதாதுரு யோதருலு மாகு ஓ மனசாசீகம் மாயம் ஸ்ரீராமுடு மாதன்றி சீதம் மாயம்
परमेश वशिष्ठ परा चरनारद शौनक सुख सुरपति गौतमलंबोदर गुह सनकादुलु निज भागवताग्रेसरु लेवरु वरनेल्लरु वरत्यागराजुनिकी परम बांधवुरु वरसगीतं मायं श्रीरामुडु मातंद्रीतं மாயம் அப்படி எனக்கு சீதா இருக்கா, என்னுடைய அம்மா இருக்கா, என்னுடைய அப்பா இருக்கான்னு அப்படி நம்ம இத்தனை சரித்திரம் பார்த்தோமே, ஒண்ணுலயும் பாக்குறோம். எப்படி ஒருத்தர் அப்படி அனன்ய நிஷ்டையோட அப்படி போக்கஸ்டா பக்தி பண்ணிட்டு ராமன் தான் எல்லாம், பகவான் தான் எல்லாம் அப்படின்னு இருந்துட்டோமானாக்கா நம்மளுடைய யோகக்ஷேமத்தை பகவான் பாத்துக்கிறான். அதத்தான் இத்தனை சரித்திரத்துல பாத்துட்டு வந்திருக்கோம் இல்லையா. குருநாதர் அழகா சொல்லுவார், பகவான் ஒருத்தருடைய பக்தியில ரொம்ப பிரீத்தி ஆயிட்டான், அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு தீர்மானிச்சுட்டான் அப்படின்னா என்ன பண்ணுவார்னா நம்மளுடைய வாழ்க்கைய அப்படி அனுகூலமா மாத்தி கொடுத்துடுவாராம். எப்படின்னா எப்பயுமே சாது சங்கத்துல இருந்துட்டு எப்பயுமே பஜனை பண்ணிட்டு கதை கேட்டுட்டு இப்படியே ஜிலு 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 ஜிலுன்னு போகுமாம் அவளுடைய வாழ்க்கை. அப்போ பகவானுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கு, பக்தியை ஏத்துண்டுட்டான் அப்படின்னு அர்த்தம். அதுதான் பாகவதம், ஸ்ரீமத் பாகவதமும் சொல்றது. பாகவதாலாம் எப்படி இருப்பா அப்படின்னா சுண்வந்தி கிருணந்தி காயந்தி. அவர்கள் யாராவது ஒருத்தர் கதை கேட்கறதுக்காக இருக்கா அப்படின்னா 4 பேர் இருக்கானா கதை சொல்லுவா. அப்படி இல்ல ஒருத்தர் கதை சொல்லிட்டு இருக்கானா தான் உட்கார்ந்துட்டு கேப்பா கிருணந்தி. அப்படி ரெண்டுமே இல்ல, கதையும் யாரும் சொல்றதுக்கு இல்ல, கதை கேட்கறதுக்கும் யாரும் இல்லைன்னா இன்னுமே சந்தோஷம்தான். தப்பலாக்கட்டை எடுத்துட்டு ஜால்ராவை எடுத்துட்டு அவர்கள் பாட்டு கிளம்பிடுவார். ராமச்சந்திர ரகுவீரா ராமச்சந்திர ரணவீரா ராமச்சந்திர ரகுவீர ரணவீர ராமச்சந்திர ரகுவீரா ராமச்சந்திர ரகுராமா ராமச்சந்திர பரந்தாமா ராமச்சந்திர ரகுராம பரந்தாம ராமச்சந்திர ரகுராமா ராமச்சந்திர ரகுநாதா ராமச்சந்திர ஜெகநாத ராமச்சந்திர ரகுநாத ஜெகநாத ராமச்சந்திர ரகுநாத ராமச்சந்திர மம பந்தோ ராமச்சந்திர ஜய சிந்தோ ராமச்சந்திர மம பந்தோ ஜய சிந்தோ ராமச்சந்திர மம பந்தோ ராமச்சந்திர ரகுவீரா ராமச்சந்திர ரணவீரா. அப்படி நமக்கு வேற ஒண்ணுமே வேண்டாமே, கையில ஒரு ஜால்ராவை எடுத்துட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அப்படி இருப்பாளாம் பாகவதர்கள். எதை பத்தியும் கவலையே பட வேண்டாம், அப்படி இருப்பார்கள் பாகவதர்கள் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. அப்படிப்பட்ட ஒரு உத்தம பாகவதராதான் இருக்கார் தியாகராஜ சுவாமிகளும். பகவானுடைய அனுகிரகத்துல ஆனந்தமா இருக்கார். அந்த கிரகஸ்த தர்மத்தை பரிபாலனம் பண்ணிட்டு ஒரு நாள் உஞ்சவருத்திக்கு கிளம்பி போறார். அந்த திருவையாறு வீதிகள்ல நடந்து போகும்போது ஒரு ஸ்ரீமத் பாகவதத்துடைய ஒரு ஸ்லோகம் அவருடைய மனசுல தோணிண்டே இருக்கு. சகல புவன மத்தியே நிர்தனாஸ்தேபி தன்யா நிவசதி ஹிருதியேஷாம் ஸ்ரீஹரேர் பக்திரேகாம் ஹரிரபி நிஜலோகம் சர்வதாதோ விஹாய பிரவிசதி ஹிருதி தேஷாம் பக்தி சூத்ரோபனத்தஹ அப்படிங்கிற ஸ்லோகம். சகல புவன மத்தியே, இந்த சகல புவனங்களுக்கும் நடுவுல இருக்க இந்த லோகத்தையே எடுத்து பார்த்தா கூட நிர்தனம், யாருமே அவனை விட ஏழைன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு பரம ஏழையா ஒருத்தர் இருக்கார். ஆனா அவர் மனசு முழுக்க ஸ்ரீஹரேர் பக்தி ரேகா, அவருடைய மனசு முழுக்க ஹரிபக்தி இருக்கு. அப்ப என்ன பண்ணுவார் ஹரி அப்படின்னாக்கா, ஹரிரபி நிஜலோகம் சர்வதாதோ விஹாய, தன்னுடைய லோகத்தை விட்டுட்டு இந்த பக்தனுடைய ஹிருதயத்துல அவன் எவ்வளவுதான் ஏழ்மை நிலைமையில இருந்தா கூட அவனுடைய ஹிருதயத்துல வந்துட்டு பக்தி சூத்ரோபனத்தஹ, அவனுடைய பக்தின்ற கயிறுல தானே கட்டுண்டு அவனுடைய ஹிருதயத்துல உட்கார்ந்து பாராம் பகவான்.
அப்படிப்பட்ட ஒரு ராஜ மார்க்கம்பா இந்த பக்தி மார்க்கம் அப்படின்னு அவருடைய மனசுல வந்துட்டே இருக்கு. இந்த ஸ்லோகத்தை கேட்டதுல இருந்து அப்படியே உஞ்சவருத்திக்கு நடந்து போயிட்டே இருக்காரா. ஒரு ஆத்துல பார்த்தா ஒரே புகையா இருக்கு, ஒரே ஒரு பெரிய யாகம் நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச தூரம் நடந்து போறாரு, இன்னொரு இடத்துல பார்த்தா ஒருத்தர் தலைகீழ நிக்கிறார், காலை இப்படி போடுறாரு, அப்படி போடுறாரு, மூக்க பிடிச்சுக்கிறார், என்னென்னமோ பண்றாரு. என்னன்னா அவர் யோகம் பிராக்டிஸ் பண்ணிருக்கா. அதெல்லாம் பாக்குறச்சே தியாகராஜர் யோசிக்கிறார், இப்படி ஒரு ராஜ பாட்ட பக்திங்கிற ஒரு சுலபமான மார்க்கம் இருக்கும் போது என்னென்னமோ பண்றாளே இந்த ஜனங்கள் அப்படின்னு பாடுறாரு அந்த இடத்துல. மாகமூலுண்டக சந்துல தூரநேலவோ மனசாச்சகனி ராஜ மார்கமூலுண்டக. எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கு பகவான் அடையறதுக்கு. யாகம், யோகம், தியானம், எவ்வளவோ மார்க்கங்கள் இருக்கு. ஆனா அந்த மார்க்கங்கள்லாம் கரடுமுரடா இருக்கக்கூடிய ஒரு மார்க்கமாச்சே சக்கனி ராஜ மார்க்கம், ராஜ பாட்டையாட்டமா இந்த பக்தி மார்க்கத்தை கொடுத்துருக்காளே அப்படின்னு அவருடைய மனசுக்கே அவர் சொல்லிக்கிறார். இந்த மாதிரி ஒரு மார்க்கத்தை பிடிச்சுண்டு பக்தி பண்ணி பகவானை அடையணும் அப்படின்னு சொல்லிக்கிறாராம் அந்த கீர்த்தனையில. ஒரு நாளைக்கு என்ன பண்ற, நிறைய வில்வங்கள் எல்லாம் இருக்கு, இந்த வில்வ தளங்கள், துளசி தளங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு பூஜை பண்றதுக்காக உட்கார்றார். அப்போ ஒரு துளசி தளத்தை எடுக்கிறார், ராமருடைய சரணத்துக்கு போடலாம்னு போகும்போது, ராமா உனக்கு வில்வத்தால பூஜை பண்ணலாமோ அப்படின்னு தோன்றது. அந்த வில்வத்தை வச்சுட்டு மறுபடியும் துளசி தளத்தை எடுக்கிறார். ஆனாலும் அந்த வில்வத்தை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு தோன்றதாம் அந்த ராமனுடைய சரணத்துல. அப்போ ரொம்ப அழகான ஒரு கீர்த்தனம் பாடுறாரு அந்த இடத்துல. எவரணி நிர்ணயின நின்னே அப்படின்னு. என்னன்னா, எவரணி, நீ யாருப்பா, நீ சிவனா, நீ விஷ்ணுவா, நீ யாரு? அதுல ஒரு சரணத்துல சொல்ற, சிவ மந்திரம் உனக்கு மா ஜீவமும். என்னன்னா அந்த சிவ மந்திரம்னு இருக்கு இல்லையா, நமசிவாய, அதுல ம அப்படிங்கிற அக்ஷரம் தான் ஜீவனமா இருக்கு, ஜீவன அக்ஷரமா இருக்கு. ஏன்னா நமசிவாயல அந்த மாவை எடுத்துட்டோம்னா நஷிவாயன்னு ஆயிடும் இல்லையா. சிவ அப்படின்னாலே ஆஸ்பீஷியஸ்னஸ், மங்களம் அப்படின்னு அர்த்தம். நஷிவாயன மங்களம் இல்லாதவன் ஆயிடுறது. அதே அடுத்த வரியில சொல்றார், மாதவ மந்திரம் உனக்கு ராஜீவமும். மாதவனுடைய மந்திரம் என்ன, நாராயண மந்திரம். அந்த நாராயண மந்திரத்துல ரான்ற அக்ஷரம் தான் ஜீவனமா இருக்கு. அந்த ராவை எடுத்துட்டோம் அப்படின்னா ந அயனம்னு ஆயிடும், வழி இல்லாதவன் அப்படின்னு ஆயிடும் இல்லையா. அப்போ அந்த ரெண்டு ஜீவனமா இருக்கக்கூடிய அக்ஷரங்களை எடுத்து ராமான்னு உனக்கு பேர் வந்திருக்குப்பா அப்படின்னு அந்த கீர்த்தனத்துல அழகா பாடுறார். நித்தியமே ஸ்ரீராமாயணம் பாராயணம் பண்ணிட்டு இருப்பார். ஒரு நாளைக்கு ஆரண்ய காண்டத்துல ஒரு காண்டம், அந்த சபரிக்கு தரிசனம் கொடுத்த அந்த பாகத்தை படிக்கிறார். அப்போ நினைச்சுக்கிறார், இந்த சபரி யாரு, ஒரு வேடுவச்சியா இருந்தா அங்க மதங்க மகரிஷியோட ஒரு சத்சங்கம் அவளுக்கு கிடைச்சது. அந்த சத்சங்க விசேஷத்தினால அவளுக்கு ராமநாமத்துடைய உபதேசம் கிடைச்சது. ராமநாமத்தை ஜபம் பண்ணி ராமர் அவளை தேடிண்டு வந்து கதவை தட்டி அவளுக்கு தரிசனம் கொடுத்தார். நானோ பாகவத தர்மத்துல இருக்கேன், இத்தனை நாளைக்கா உன்னுடைய தரிசனத்துக்காக ஏங்கி ராமநாமத்தை ஜபம் பண்ணிட்டு ராம பக்தி பண்ணிட்டு இருக்கும் போது உன்னுடைய தரிசனம் எனக்கு இன்னும் கிடைக்கலையே ராமா ராமா ராமான்னு அப்படியே கண்களை மூடிண்டு அந்த ராமநாமத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்கார். ராத்திரி பொழுது. அப்போ கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்கறது. யாருன்னு போய் கதவை திறந்து பார்த்தா, விஸ்வாமித்திரருக்கு பின்னாடி யாக சம்ரக்ஷணத்துக்காக போனா இல்லையா கோதண்டபாணியா ராமரும் லக்ஷ்மணரும், அப்படி நிக்கிறாளாம் அந்த இடத்துல ராமரும் லக்ஷ்மணரும். உடனே ஒரு கீர்த்தனம் பாடுறாரு பாருங்க. ராஜீவநேத்ர ரகுவர் புத்ர தாரதர சுதா பூர ஹிருதயம் பரிவார ஜனதி கம்பீர தனுஜ சம்ஹார மதன சுகுமார புத ஜன விஹார சகல श्रुतिधारनातु पैलानीदय रारू परापुजेसे वेना समयभू दारू पालकनकमय तेन सुधन
परिपाल श्रीरामलोल विधृतम् शरजाल शुभत करुणाल बाल गणनील नौर्य वनमालिका भरणयेदानीदय राधू தேவாதி தேவா அப்படின்னு பாடி கூட்டிட்டு வராராம் ராமரையும் லக்ஷ்மணரையும். அப்படி ஒரு பகவானுடைய ஒரு பிரபுடைய தரிசனம் அந்த இடத்துல கிடைக்கிறது. அந்த ராமலட்சுமணால கூட்டின்னு வந்து அவர்களுக்கு பாத பூஜை பண்ணி அப்பதான் அவருடைய ஜென்மாவே அப்படி சபலமான மாதிரி இருக்காம அப்படி ஆனந்தப்படுறாரு அந்த இடத்துல. அப்போ ஒரு இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இப்படி ராமபக்தி இன்னும் அந்த ராமநாமஜ அப்படி விடாம இப்ப தரிசனம் கிடைச்ச உடனே இன்னும் விடாம அந்த ராமநாமத்தையும் ராமாயண பாராயணத்தையும் பிடிச்சுண்டு அப்படி ஒரு பக்தி பண்ணிட்டு இருக்கார். அப்போ ஒரு தடவை ஒரு ராதா கல்யாணத்துக்காக கூப்பிடுறாளாம். அந்த இடத்துக்கு போற நம்ம ராம பக்தரான தியாகராஜர் அந்த இடத்துக்கு போறார். அந்த இடத்துக்கு போன உடனே எல்லாரும் ஒரு கீர்த்தனை பாடுறார். நம்ம தியாகுவையும் ஒரு கீர்த்தனை பாட சொல்லலாம். தியாகராஜரே நீங்களும் ஒரு கீர்த்தனை பாடுங்கன்னு உடனே கிருஷ்ணர் மேல பாடுங்கோ இன்னைக்கு அப்படின்னாலாம். அப்போ அங்க ஒரு அழகான ஒரு படம் இருக்கு அந்த இடத்துல, கிருஷ்ணருடைய படம் இருக்கு. அது அழகா கண்ணன் நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே கண்ணன் கண் சிமிட்டுற மாதிரி இருக்கான். தியாகராஜரை பார்த்த உடனே அந்த இடத்துல அந்த படம் மறைஞ்சு போயிடுது. சலசலன்னு யமுனை ஓடுறது. மாத்தி வச்ச கால்களோட கண்ணன் அங்க நிக்கிறான். தலையில மயில் பீடியோட, இடுப்புல பட்டு பீதாம்பரத்தோட, கழுத்துல வனமாலையோட, கையில அழகான புல்லாங்குழலோட வேணுகான லோலனா அந்த இடத்துல நிக்கிறானாம். அப்படி ஒரு பாட்டு கவனமாறுது அவருக்கு. गानमूर्ते श्री कृष्ण वेणुगानलोल त्रिभुवन बाल पाहि गानमूर्ते वनिनी मणि श्री रुक्मिणी मणिनी मणि श्री रुक्मिणी मनसापहार स्मार जनक दिव्यगान मूर्ते श्री कृष्ण वेणुगान लोल त्रिभुवन बाल पाहि गान मूर्ते नवनीत चोर नंद किशोर नर मित्र धीर नरसिंह शूर नवमेघ तेज नग जात तेज नग जात गज नरकांत काज नर त्याग राजगान मूर्ते श्री कृष्ण वेणुगान लोल त्रिभुवन बाल पाहि गान मूर्ते. ரொம்ப ஒரு அழகான ஒரு கிருஷ்ண கிருதி அந்த இடத்துல பாடுறாராம். இப்படி நிறைய கிருதிகள் எல்லாம் நிறைய பண்றார். அவருடைய கிருதிகள் எல்லாம் எல்லாரும் வாங்கி பாட ஆரம்பிச்சுட்டா. எல்லாரும் அந்த கிருதிகள் எல்லாம் பாட ஆரம்பிக்கிறா. அப்போ ஒரு நாளைக்கு அந்த தஞ்சாவூர் ராஜா சரபோஜி ராஜா இருக்கார் இல்லையா, அவருடைய ஒரு அரண்மனையில ஒரு வித்வான் போய் அந்த இடத்துல பாடுறார். தியாகராஜ சுவாமிகளோட ஒரு கிருதியை எடுத்து அந்த இடத்துல அந்த அரண்மனையில பாடுறார். அப்போ ராஜாக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுறது. இந்த கிருதியை யார் எழுதினா, யாருடைய கிருதி இது அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றார், ராஜா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு தடவை வீண வெங்கட்ராமையா வந்து இந்த ராம பிரம்மம்னு ஒரு ராமபக்தர் இருக்கார், அவருக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒரு மாளிகையை அவருக்கு கொடுத்தே ஞாபகம் இருக்கா, அந்த ராம பிரம்மத்துடைய புள்ளதான் இந்த தியாகராஜன், அந்த தியாகராஜர் எழுதின கிருதியை தான் நான் இப்ப பாடினேன் அப்படின்னு உடனே அந்த ராஜா யோசிக்கிறார். சரி, இந்த எப்படியாவது இந்த தியாகராஜரை நம்மளுடைய ஒரு சபையில ஒரு ஆஸ்தான வித்வானா நம்ம கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பல்லக்கு ரெடி பண்றார். தன்னுடைய மந்திரிகளையே, முக்கியமான இருக்கக்கூடிய மந்திரிகளையே கூட அனுப்புறார். அந்த பல்லக்கு முழுக்க நிறைய நகை, பணம், நிறைய சன்மானங்கள், நிறைய வஸ்திரங்கள் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த ராஜ சேவகர்கள்லாம் தியாகராஜருடைய வீட்டுக்கு வாசல்ல வந்து நிக்கிறாளாம். அந்த இடத்துல அதை பார்த்த உடனே கமலாம்பா அங்க வாசல்ல பூ பறிக்கிறதுக்காக வந்து குவளைய போட்டுட்டு உள்ள ஓடி போயிடுறா. அப்படியே எங்க வந்திருக்கான்னு தெரியலையே, யாரில் வாழலாம் தெரியலேன்னு ஓடி போயிடுறா உள்ள. நம்ம தியாகராஜர் அந்த இடத்துல புனர்வசு நட்சத்திரம் அன்னைக்கு ராம பூஜை பண்ணிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். அவருக்கு தெரிஞ்சுடுது, திரும்பியே பார்க்கல, ஆனா அவருக்கு தெரிஞ்சுடுது யார் வந்திருக்கா, எதுக்காக வந்திருக்கா அப்படின்னுட்டு ராமரை பார்த்து கேட்கிறாராம், ராமா உன்னுடைய
ராமருடைய சேவை சுகமா இல்லைன்னா இந்த ராஜ சேவை சுகமா அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கீர்த்தனை பாடுறாரு அந்த இடத்துல. நிதிஷாத சுகமா ராமுனி சந்நிதி தேவ சுகமா நிஜ முக பல்கு மனசா நித்திஜான சுகமா. அழகான ஒரு கீர்த்தனம். இந்த நிதியால, இந்த பைசாவால, இந்த பணத்தால சுகமா, ராமா உன்னுடைய சந்நிதி சேவை சுகமா அப்படின்னு பாடின உடனே அந்த பாட்டுலயே அவர்களுக்கு வேண்டிய பதில் கிடைச்சுடுத்து இல்லையா. அந்த ராஜ சேவகர்கள்லாம் எல்லாம் அவர் கொண்டு வந்த சன்மானங்கள் எல்லாம் எடுத்துட்டு திரும்பி போயிடுறார். அதை பாக்குறாரோ இல்லையோ ஜப்பியேஸ்வருக்கு அப்படியே பல பலரும் கோபம் பொங்குறது. நீதான் போய் ஒரு 4 காசு தேடிட்டு வரமாட்டேங்கிற தியாகு, வந்த பைசாவையும் நீ வந்த லட்சுமியையும் இந்த மாதிரி விரட்டி விட்டுட்டியே அப்படின்னு உடனே தியாகராஜர் சொல்றார், அண்ணா நீயே சொல்லு, ராம சேவையில இருக்கக்கூடிய ஆனந்தம் இந்த ராஜ சேவையில கிடைக்குமா அப்படின்னு உடனே அவருக்கு மனசு ஆறல. ஜப்பியேஸ்வருக்கு அப்படி ஒரு வறுமையான நிலைமையில இருக்கும்போது அவருக்கு கோபம் வருது. அதனால என்ன பண்றார், இந்த ராமர் இருக்கிறதுனால தானே இந்த ராமரைய பூஜை பண்ணிட்டு ராமா ராமான்னு இருக்கான் இவன் அப்படின்னு அந்த ராமரையே கொண்டு போய் அந்த வாத்துக்கு பட்டாபிராமனை கொண்டு போய் காவேரியில போட்டுட்டு வந்துடுறார், குளத்துல போட்டுட்டு வந்துடுறார் அந்த இடத்துல. அப்போ மறுநாளைக்கு கார்த்தால அவருக்கு ஒண்ணும் தெரியல, தியாகராஜருக்கு ஒண்ணும் தெரியாது. மறுநாளைக்கு கார்த்தால பிரபோதனம் பண்ணலாம் கௌசல்யா சுப்ரஜான்னு வந்து அந்த கதவை திரைய திறந்தாக்கா அந்த இடத்துல ராமரை காணும். பதறி போயிட்டார். நிர்மாலிய புஷ்பங்களோட எங்கேயாவது குழந்தைகள் யாராவது எடுத்து போட்டுட்டாளா தெரியலையேன்னு எல்லா இடத்துலயும் போய் தேடி பாக்குறார். எங்கேயும் ராமர் கிடைக்கல. தசரதர் ராமருக்கு காட்டுக்கு போன உடனே ஒரு பாவம் எப்படி இருந்ததோ அந்த தசரதுடைய பாவத்துல ஒரு பாட்டு பாடுறார். ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீ மனோகர ராமா, மனச கொள்ளக்கூடிய கொண்டு போகக்கூடிய பட்டாபிராமா, நீ எங்க போன? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டே ராமா 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 ராமான்னு புலம்புறார். அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு தியானத்துல அப்படி இருக்கும்போது தியானத்துல ராமச்சந்திர பிரபு அவருக்கு தரிசனம் கொடுத்து சொல்றார், காவேரியில இந்த இடத்துல நான் இருக்கேன், வந்து எடுத்துக்கோ, என்ன சீக்கிரமா எடுத்துக்கோ அப்படின்னு உடனே ஓடுறார். காலங்கார்த்தால கிளம்பி இருட்டிலேயே கிளம்பி ஓடுறார். அவர் சொன்ன இடத்துல போய் பார்த்தா அந்த காவேரியில வெள்ளம் பெயின்றிருக்கு. அப்படியும் காவேரியில குதிச்சுட்டார். அந்த இடத்துல பார்த்தாக்கா ராமர் இருக்கார். இந்த பட்டாபிராமரை எடுத்துட்டு வர்றார். எப்பயுமே நம்ம ஒரு பக்தியோட பண்ணினோம், எந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த பக்தியோட பண்ணோம் அப்படின்னா கூட இருக்கிறவாள்ல அதுலயே அதை பார்த்துட்டே வந்து சேர்ந்துப்பா இல்லையா. அப்படித்தான் இந்த ராமரை வந்து அவர் கொண்டாடுற அந்த தியாகராஜர் கொண்டாடுறது இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டே அக்கம் பக்கத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் அப்படி ஒரு பிரேம அந்த ராமர் மேல. எல்லாரும் ஓடி வராளாம், கிடைச்சுட்டானா ராமர், கிடைச்சுட்டாரா ராமர், கிடைச்சுட்டாரான்னு. ஒருத்தர் வந்து சொல்றார், நான் புஷ்ப பல்லக்கு நன்னா பண்ணுவேன், நான் இன்னைக்கு புஷ்ப பல்லக்கு பண்ணிட்டு வரேன், ராமரை நான் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு ஏழை பண்ணி ஒரு உற்சவம் கொண்டாடிலாம். தியாகராஜர் எப்பயுமே அதெல்லாம் அந்த படாடோபத்துக்கு எல்லாம் ஒத்துக்க மாட்டார். ஆனாலும் பண்ணிடுங்களேன், ஜமாச்சுடலாம், புஷ்ப பல்லக்கு பண்ணுங்க அப்படின்னு. இன்னொருத்தர் வரார், இன்னைக்கு நாதஸ்வர கச்சேரி வச்சுக்கலாமா, பண்ணுங்களேன். இன்னொருத்தர் வர வேத கோஷம் பண்ணலாமா, பண்ணுங்க. இன்னொருத்தர் வரார், நாங்க ராமாயணத்துல இருந்து ராமாயணத்தை பாட்டா பாடுறோம் அப்படிங்கிற, நிச்சயமா வாங்குவோம். அன்னைக்கு சாயந்தரம் புஷ்ப பல்லக்குல இத்தனை குட்டி ராமர் அவர் அந்த புஷ்பத்திலேயே மறைஞ்சு போற அளவுக்கு புஷ்பம் அப்படி புஷ்பம் மாறி பொழிஞ்சு அப்படி ஒரு உற்சவத்தை கொண்டாடுற ராமர் திரும்பி வந்ததுக்கு. அவளுக்கு இந்த தியாகராஜருக்கும் கமலாம்பாக்கும் ஒரு பொன் குழந்தை அந்த இடத்துல சீதாலட்சுமின்னு ஒரு பெண் குழந்தை இருக்கா. அப்போ இத்தனை நாளைக்கு பார்த்தோம் இல்லையா எப்படி கபீர்தாசருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷமிகள்லாம் வந்து ராம நாம நவாக மேளா அப்படின்னு ஒரு போஸ்டர் அடிச்சு எல்லா பாகவதர்களும் வாங்கோன்னு சொல்லிடுறா. எல்லா 100 கணக்குல பாகவதர்கள் வந்து கபீர்தாசருடைய ஒரு வீட்டு வாசல நின்னுடுறா. இவருக்கு ஒண்ணுமே தெரியல, ஏன் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்கா, வாங்கோ ராமநாமா சொல்லலான்னு போய் கங்கை கரையில உட்காந்து ராமநாமா சொல்ல ஆரம்பிச்சுடுறா. ஆனாலும் அந்த பக்தி இருந்துட்டு தானாக்கா பகவான் யோகக்ஷேமத்தை பார்த்துக்கிறான்னு அங்கேயும் பார்த்தோம். ஒரு தனிக்கர் வரார், சப்பாத்தி சப்ஜி பண்றார், 9 நாளைக்கும் அவர்களுக்கு வேண்டிய எல்லா கைங்கரியமும் பண்றார். ராமரே அந்த தனிக்கரா வந்து பண்ணினாருன்னு பார்த்தோம் இல்லையா. இங்கேயும் இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிற அளவுக்கெல்லாம் வசதி இல்லை அவர்களுக்கு. அப்பயும் அந்த திருவையாறுலயே அந்த இடத்துலயே வந்து ஒரு தனிக்கர் இருக்கார், அந்த இடத்துல ஒரு பணக்காரர் இருக்கார். அவரும் ராம பக்தர், நல்ல குடும்பம், ஒரே புள்ள அவருக்கு. அவருடைய ஒரு ஸ்வப்னத்துல போய் ராமச்சந்திர பிரபுவே அவருக்கு ஒரு ஆக்ஞை கொடுக்கிறார். இந்த மாதிரி தியாகராஜருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப
ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான குடும்பம், அந்த குழந்தைய நீ கல்யாணம் பண்ணி உன்னுடைய மாட்டு பொண்ணா அழைச்சிட்டு வா அப்படின்னு அவருடைய கனவுல போய் சொல்லிடுறார் பகவான். அவரும் வந்து இந்த பொண்ணை நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறா. அப்படி அந்த குழந்தைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கிறார் அந்த இடத்துல ராமச்சந்திர பிரபு. அதுக்குள்ள கொஞ்ச காலம் ஆன உடனேவே கமலாம்பா ராமருடைய திருவடியை அடைஞ்சுடுறார். அதுக்கப்புறமா தியாகராஜர் கிளம்பி பல க்ஷேத்திரங்களுக்கு போறார். காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் இங்கெல்லாம் போய் நிறைய கீர்த்தனைகள்லாம் பாடுறார். கொஞ்ச காலம் பொறுத்து மறுபடியும் திருவையாறுக்கே திரும்பி வரார். 80 வயசுக்கு மேல ஆயிடுத்து. சந்நியாசம் வாங்கின்றுடுறார். சந்நியாசம் வாங்கின்ற அப்புறம் கிருதிகள்லாம் எழுதல. ஸ்ரீமத் பாகவதத்தையே தன்னுடைய உயிர் மூச்சா வச்சுட்டு அந்த இடத்துல பாராயணங்கள் பண்ணிட்டு இருக்கார். எப்பயுமே ராம பக்தர்கள் கிளம்பக்கூடிய டைம் வரும்போது அவர்களுக்கே வந்து மனசுல ஒரு தியானம் ஆகுமாம். அந்த சுவேல பர்வத்தம்னு ராமர் போய் இறங்கினார் இல்லையா, சேத்து பந்தனம் பண்ணி ராவணனை ஜெயிக்கிறதுக்காக போய் அவர் சுவேல பர்வதத்துல அப்படி கோதண்ட பாணியா இறங்குறார். அதைத்தான் தியானம் பண்ணுவார்களாம் ராம பக்தர்கள். அப்படி அந்த சுவேல பர்வதத்துல நிக்கக்கூடிய ராமரை ராம 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 ராஜ ராம 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 சீதாராம் ராம 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 ராஜா ராம் ராம 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 சீதாராம் அப்படின்னு ராம 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 ராமான்னு அப்படியே ஜபம் பண்ணிட்டே இருக்கார். அப்படியே அவருடைய சிரசுல இருந்து ஒரு ஜோதி கிளம்பி அவருடைய பட்டாவி ராமனுடைய திருவடிகள்லயே அந்த ஜோதியானது போய் கலந்தது. பவமான துதடுகட்டு பாதார விந்தமுலகு நீராம ரூபமுலகு நித்ய ஜய மங்களம் பிரகாத நாகதாதி பக்தூது பகதுதல்து நீராம ரூபமுலகு நித்ய ஜய மங்களம் ராஜீவ நயன தியாகராஜாதி விமுதமைன நீராம ரூபமுலகு நித்ய ஜய மங்களம் நித்ய சூப மங்களம். குருநாதர் கிருபையில இந்த ராமநவமி திருநாள் அன்னைக்கு இந்த பெரிய ராம பக்தரா உத்தம ராம பக்தரா இந்த தியாகராஜ சுவாமிகளுடைய ஒரு சரித்திரத்தை காதால சிரவணம் பண்றதுக்கான பாக்கியம் நமக்கு ராம கிருபையாலையும் குரு கிருபையாலையும் கிடைச்சது. குருநாதர் கிருபையில நாளைக்கு இந்த சத்சங்கத்துடைய பூர்த்தி சீதா கல்யாண வைபவம் நாளைக்கு எல்லாரும் வந்து கதாசிரவணம் பண்ணணும்னு கேட்டுண்டு காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணாய समर्पयामि. हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे जानकी कांत स्मरणम जय जय राम राम. सद्गुरुनाथ महाराज की जय. राधे राधे.